ஹலோ, வெல்கம் டு செந்துவின் சுவை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீக்கெண்டில் உங்களை எல்லாரையும் பார்த்து. ரீசெண்டாக மெமோரியல் டேக்கு லாங் வீக்கெண்ட் வந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆஸ்டின்லேருந்து நாங்கள் கார்பஸ் கிறிஸ்டி தான் போயிட்டுருக்கோம். வீக்கெண்ட் ஆஸ்டின்லேருந்து எங்கேயாவது போகணும், சூப்பரான ஒரு லொக்கேஷன்னா இந்த கார்பஸ் கிறிஸ்டியில் மஸ்டாங் ஐலாண்டுங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். என் ஹஸ்பண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி போயிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அங்கே போயிட்டு ஒரு நாள் கேம்பிங் பண்ணி நல்லா பீச்சில் ஆட்டம் போட்டுட்டு வரலான்றது தான் பிளான். ஸோ நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நான் நிறைய எஃபெக்ட்ஸ் அண்ட் ஸ்டோரியெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட புது வீடியோ அண்ட் எடிட்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எங்கேயாவது நம்ம ட்ரிப்பு போகிறோன்னு வைங்களேன், டெஸ்லா சூப்பர் சார்ஜர் ஆப்லேயே வந்து நம்மளுக்கு காமிச்சிரும். இங்கெல்லாம் வந்து அவைலபிள் ஸ்பாட்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் வெயிட்டிங் டைம்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் ரூட்டை வந்து டைவர்ட் பண்ணி வந்துடுவோம். அப்படி ட்ரிப்பெல்லாம் வரப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊருக்குள்ளே வழியில் வருவோம். ரொம்ப கொஞ்சம் சீனிக்காக ப்ளசண்ட்டாக இருக்கும். ஹைவேலேயும் நிறைய சூப்பர் சார்ஜஸ்லாம் அவைலபிள் இருக்கும். பட் ஹைவே வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்குன்றதுனால நாங்கள் இந்த ரூட்டை சூஸ் பண்ணிப்போம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் வெங்காயம் தக்காளி தொக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ லைட்டாக மஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். என்ன சுத்துது அப்படி? விண்டுமெல்லா? சரி, விண்டுமெல்லேருந்து என்ன எடுப்பாங்க? வெரி குட். வேற எங்கெல்லாம் நீ விண்டுமில் பார்த்துருக்க? இங்க இருக்கு. வேற இந்தியால எங்க பார்த்தோம்? தூத்துக்குடியில. வெரி குட். கார்பஸ் கிறிஸ்டி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் மற்றும் போர்ட் பிஸ்னஸ்க்கு ரொம்பவே பிரபலமாக இருந்தது. காலப்போக்கில் நிறைய விண்ட்மில் வைக்க ஆரம்பித்தாங்க. வேர்ல்டுலேயே வந்து 5th லார்ஜஸ்ட் விண்ட் பவர் ப்ரொடியூசர் அப்படின்ற பேரும் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காலேயே நம்பர் 1 விண்ட் பவர் ஜென்ரேஷன் நம்ம டெக்ஸஸ் தான். கிட்டத்தட்ட 16,000 காற்றாடிகள் இங்கே இருக்குது. கார்பஸ் கிறிஸ்டி நம்ம நுழைஞ்சிட்டோங்க. சைடில் வீடுகள்லாம் பாருங்கள், பணக்கார வீடுகள். நம்ம ஸ்பெசிஃபிக்காக போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா மஸ்டாங் ஐலாண்ட். அதுக்கு ஏன் மஸ்டாங் ஐலாண்ட் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் ஸ்பானிஷ் செட்டிலர்ஸ் இங்கே வந்தப்போ வைல்டு ஹார்சஸ் எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது காலப்போக்கில் மஸ்டாங் ஐலாண்ட் அப்படின்னு பேர் வந்துருச்சு. ஆனால் ஒரு காலத்தில் இங்கே கரன்காவா அப்படின்ற ஒரு இன மக்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருந்ததா சொல்கிறாங்க. இப்போ இங்கே 400 வகையான பறவை இனங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பேர்ட் வாட்சராக இருக்கீங்க, இல்லைனா ஃபோட்டோகிராஃபி ஏதாவது பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மஸ்டாங் ஐலாண்ட் உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஸ்பாட்டா இருக்கும். இந்த ட்ரிப்பில் நாங்கள் மஸ்டாங் ஐலாண்ட் மட்டும்தாங்க போகிறோம். டைம் இருந்தால் யூஎஸ்எஸ் லெக்சிங்டன் மியூசியம் கண்டிப்பாக போய் பாருங்கள். அதோட வரலாறு நான் இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன். அது போக இங்கே பாத்ரே ஐலாண்ட், ஆர்ட் மியூசியம், பொட்டானிக்கல் கார்டன், டவுன் டவுன் அப்படின்னு சுற்றி பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது மஸ்டாங் ஐலாண்ட் ரீச் ஆகிட்டோங்க. வெல்கம் டு கார்பஸ் கிறிஸ்டி. பிரிமிட்டிவ் பீச் கேம்ப் சைட்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா $13 தாங்க. அதே இது எலக்ட்ரிக் அண்ட் வாட்டர் கேம்ப் சைட்லாம் வேணும் அப்படின்னா $25. ஸோ நீங்கள் வாட்டர் ஹூக்கப்லாம் வேணும், ஆர்வி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஃபெசிலிட்டியும் இங்கே பக்காவாக இருக்குது. நம்ம பீச் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே வந்து பிக்னிக் டேபிள் போக பாத்ரூம் அண்ட் ஷவர் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் ஜாலியாக பீச்சில் என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் பீச் டிஃபென்ஸ், வாட்டர் ப்ரூஃப் எதுனாலும் சரி, ஆனால் சன்ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபைனலி நம்ம பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். வியோம் குட்டிக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பீச் கேம்பிங். வியோம்க்கு நல்ல விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் பீச்சுக்கு வரா. ஸோ அவனோட எக்ஸ்பிரஷனை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள்.
இந்த ஒயிட் சாண்ட் ரொம்ப ரொம்ப ஃபைனாக இருந்ததுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அந்த பீச்சில் காலில் வைக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா அப்படியே கால் கடியில் ஏதோ ஊறுற மாதிரி இருந்தது. ஸோ வியோம் குட்டி கொஞ்சம் செட் ஆகலை. மேபி அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால பீச்சில் எவ்வளோ தூரம் விளையாடுவான்னு தெரியல. ஆனால் இதில் பெஸ்ட் என்னென்னா அவனுக்கு செட்டு இருக்குது. அயனும் இவனும் கொஞ்சம் ஒரே செட்டு தான். ஸோ 2 பேரும் சேர்ந்து விளையாண்டா உண்டு. பாப்பு வெயிட் பண்ணி நம்ம லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா விளையாட போகிறோங்க. சன்ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு ரெடி ஆயாச்சு. சன்னும் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டின்னர் ப்ரெப் ஒர்க்லாம் போயிட்டுருக்குது. இன்றைக்கி மெக்சிகன் ரேப் தான் பண்ண போகிறோம். ரெடிமேடாக பீட்டர் பிரெட் கடைகள்லேயே கிடைக்கும். அதுக்கப்புறம் பீன், வெங்காயம், தக்காளி, கியூக்கும்பர், அதுக்கப்புறம் மேரினேட்டட் சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டோம். அது எல்லாத்தையும் உள்ள ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்ற வேண்டியதான். கேம்ப் ஃபயரை என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் குட் மார்னிங். நைட்டு எவ்வளோ நேரம் முழிக்க சொன்னாலும் நான் முழிச்சிருப்பேங்க. அது படிக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் காலையில் சீக்கிரம் எழுந்திக்கணும் அப்படின்னாலே சுத்தமாக வேலைக்கே ஆகாது. அது தலை போகிற விஷயமா இருந்தாலும் சரி, நான் என்னோடய டைமுக்கு தான் காலையில் எழுந்திப்பேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நான் ஃபஸ்ட்டாக எழுந்திரிச்சிருக்கேன் இந்த வியூவை பார்க்குறதுக்கு. அப்படியே உங்களுக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கோல்டன் ஹாரை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக, காலையில் முடித்த உடனே இந்த வியூவை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்ம குட்டியும் முழிச்சிட்டாரு. எந்திரிச்ச உடனே அவரும் பீச்சுக்கு தான் போகணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. எப்போவுமே ட்ரிப்புன்னு ஒன்று பிளான் பண்ணாலே ரொம்ப ஹரிபரியாக இருக்குங்க. அடுத்தடுத்து எங்கேயாவது நம்ம வந்து ஸ்பாட்ஸ் புக்கிங் போட்டிருப்போம். அந்த டைமுக்கு அங்கே போய் ரீச் ஆகணும், இந்த பிளேஸ் அந்த பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக மைண்டில் ஓடிட்டுருக்கோம். அதுக்கு நடுவில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, கிட்ஸுக்கு ஏதாவது பார்க்கணும், டைப்பர் சேஞ்ச் அப்படின்னு ரொம்ப ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்காக, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப காமாக ஃபீல் ஆச்சுங்க. இன்னும் 2 நாள் கிடைச்சா கூட இங்கே தங்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப பெருசாலாம் எதுவும் பிளான் பண்ணல. ப்ரெட்டு, அவகேடோலாம் இருந்துச்சு. சரி குட்டீஸ்க்கு ஏதாவது பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் 2 பேரும் கார்ன் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சுட்டு கொடுத்தாச்சு. அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மதியானத்துக்கு நாங்கள் மட்டன் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து ஐஸ் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம். அதனால மட்டன் குழம்பு, பாயில்டு எக்கு, ஒயிட் ரைஸு சூப்பராக சாப்பிட்டுட்டு மறுபடியும் நல்லா தண்ணியிலேயே விளையாடுறது தாங்க பிளான் இன்னைக்கு ஃபுல்லாக. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆனால் ரொம்பலாம் நான் கவர் பண்ணல. சரி நம்மளும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுனால கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன். அதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து ஷவர் ஏரியா இருக்குது. நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷவர் ஏரியாவில் போய் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு
சூப்பரான ஒரு டின்னர் ஸ்பாட் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பயங்கரமாக காற்று அடிச்சுட்டே இருந்ததுங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம டென்ட்டை விரித்து வச்சு அதை பாதுகாக்க முடியாது, மண்ணும் ஃபுல்லாக டென்ட்டுக்குள்ளே போயிடுது, அதுக்கப்புறம் நம்ம உட்காரவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ட்டு பேக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி காரில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா போய் அப்படியே ஷவர் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலாம், திரும்ப அதுக்கப்புறம் மண்ணிலலாம் வர வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக போயிட்டுருக்கோம். எவ்வளோ பேர் இருந்தாலுமே அந்த ஷவர் ஏரியாவும் பாத்ரூமும் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம டின்னர் சாப்பிட தாங்க போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே சைடில் ஒரு ஷிப்பு காமிக்கிறேன் பாருங்கள், அதுதான் USS லெக்சிங்டன் ஷிப்பு. இப்போ அது மியூசியமாக இருக்குது. இது ஆக்சுவலாக ரொம்பவே பார்க்க வேண்டிய இடம். நாங்கள் இந்த தடவை மிஸ் பண்ணிட்டோம், பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதை விசிட் பண்ணணும். அது வந்து World War IIல ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு போர்க்கப்பல். ஆரம்பத்தில் USS கேபோட் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருந்துச்சு, ஆனால் அது பழைய லெக்சிங்டன் போர்க்கப்பல். 1942 அது அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு புதிய கப்பல் வந்துச்சு, அதுக்கு தான் USS லெக்சிங்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சாங்க. ஜப்பான் விமானங்கள் இதை அழிச்சு மூழ்கடித்து பெரிய சாதனை புரிஞ்சிட்டதா நினைச்சாங்க. அதனால தான் இதை ப்ளூ கோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது 4 தடவை கடல்ல நல்லா முங்கினதுக்கு அப்புறமும் திரும்பியும் அது ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வந்துச்சு. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால தான் அதை இன்னுமே மக்கள் பார்வைக்கு மியூசியமாக வச்சிருக்காங்க. Then your destination will be on the right. நம்ம ரெஸ்டாரண்ட்க்கு ரீச் ஆகிட்டோம். இதோட நேம் ஆக்வாபைட் மார்க்கெட் அண்ட் கிச்சன். இது கார்பஸ் கிறிஸ்டியில் தான் இருக்குது. ஆன் த வே நம்ம ஊருக்கு ஆஸ்டினுக்கு போகிற வழியில். ஸோ சீ ஃபுட் லவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வீக்கெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டைமிங் மட்டும் பார்த்துக்கோங்க. மினிமம் 2 hours வெயிட்டிங் இருக்கும். நாங்கள் வந்து இங்கே ஃப்ரெஷ் சீ ஃபுட் பாயில் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ககூன் ஸ்பைஸ், சால்ட் அண்ட் பட்டர்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த ஆம்பியன்ஸில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் டபுள் த ப்ரைஸ் ஆயிருக்குங்க. இங்கே வந்து மினிமம் ஒரு $80 இருந்தால் 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஸோ நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். டே டைமில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே லொக்கேஷன் நைட் டைமில் எப்படி இருக்குதுன்னு மட்டும் காமிக்கிறேன். சூப்பராக இருந்ததுங்க. ஏதாவது ஒரு ஆனிவர்சரி, பர்த்டே, இல்லைனா யாருக்காவது சர்ப்ரைஸ் டின்னர் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லொக்கேஷன் பர்ஃபெக்டாக செட் ஆகும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்காக நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு புதுசாக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் இருக்கிற எஃபர்ட்டுக்காக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை சந்திக்க போகிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பாய்.